நேத்ரன் அவர்களுடைய மறைவு மிகப்பெரிய அளவில் சின்ன திரையில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே ரொம்பவே வருத்தத்தை கொடுத்தது அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப செல்லப்பிராணிகளை வளர்த்து வந்திருக்காரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுடைய வீட்டு பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரீட் நாய்களை அவர் வளர்த்து வந்திருக்கிறார். அவர் வராரு அப்படின்னாலே ஏதாவது சாப்பாடு நம்மளுக்கு கொடுக்க தான் வராரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருக்கக்கூடிய செல்லப்பிராணிகள் ஃபுல்லாகவே இவங்களை தேடி வருவாங்களாம். இப்போ இவருடைய மறைவுக்கு பின்னாடி இவரை தேடுறத புரிஞ்சிட்ருக்காங்க அவங்களுடைய மனைவி. அதனால் இப்போ அவங்களும் பார்த்திங்கன்னா தீபா அவர்களும் தன்னுடைய கணவர் விட்டு போனதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. எந்த ஒரு நல்ல மனசோடு அவர் இருந்திருக்கிறாரு அப்படின்னு. ஏற்கனவே இந்த குடும்பத்தினருக்கு நிறைய பார்த்திங்கன்னா ரொம்ப அவருடைய நினைவுகளை ஞாபகப்படுத்தப்படக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலை இப்போ மறுபடியும் இது போன்ற நினைவுகள் அவங்கள இன்னுமுமே அவரை பற்றின விஷயத்திற்காக அதிகமாக கஷ்டப்படுத்துது, காயப்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும். அவர் கூட இல்லையேன்னு ஏற்கனவே ஏங்கிட்டுருங்க குடும்பத்திற்கு இது போன்ற விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பாக அமையுது. எந்த ஒரு நல்ல மனிதர்களுக்கும் கடவுள் அவ்வளவாக பார்த்திங்கன்னா ஆயுளை கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது போன்ற விஷயங்கள்லேருந்து அதை நம்ம கண்கூடாவே பார்க்க முடியுது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு புறம் இருக்க இப்போ ஆல்ய மானசா அவர்கள் அடிக்கடி கேரளா போயிட்டு வராங்களாம். அதோட அவங்க எங்கே போனாலுமே போட்டில் தங்குறாங்க அப்படின்னா அதற்கு வாடகையே லட்சக்கணக்கில் ஒரு நாளைக்கு ஆச்சான். ஏன் நாம் பேசாமல் ஒரு போட்டையே வாங்கி விடக்கூடாது அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அப்படி அவங்க எடுத்த முடிவு தான் இப்போ அவங்க போட்டு வாங்கியிருக்கிறதுக்கு வழிவகுத்திருக்கு அப்படின்னு எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. என்னது போட்டு வாங்கியிருக்காங்களா? என்னமோ 4 கிலோ 5 கிலோவுக்கு காய்கறி வாங்கி போட்ட மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு அவங்க போட்டிருக்கக்கூடிய பதிவை பார்த்து இப்போ எல்லோருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆல்ய மானசா அவர்கள் போட்டிருக்கக்கூடிய விஷயம் தான் சமூக வலைதளங்கள் ரொம்ப வேலாக பரவிட்டுருக்கு. என்னடா இது இந்த அளவுக்கு அவங்க பார்த்தோன்னா முன்னேறி இருக்காங்களேன்னு எல்லோருமே வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.